ரீசெண்டாக நான் ஒரு புக் எழுதியிருந்தேன், கேர்ள் வித் 17 ட்ரீம்ஸ்னு. அது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து பேஸ் ஆகிருக்கு. அது வந்து த மூன் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார் தான் ரிலீஸ் பண்ணார். அவர் எஸ்டிஜியோட அவேர்னஸ் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறனால தமிழில் மொழிபெயர்த்தா இன்னும் நல்லா ரீச் ஆகும்ன்ட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். எனக்கு அவ்வளோவா தமிழ் தெரியாதனால அப்பா எனக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என் புக்கு வந்து அந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து பீப்புள், அனிமல்ஸ், சொசைட்டி, என்விரான்மெண்ட் அதுக்கெலாம் எப்படி சப்போர்ட் பண்ணலான்றது அந்த ஒரு கோலும் டிஸ்கிரைப் பண்ணும். ஆக்சுவலி இந்த புக்கை எப்படி எழுத ஆரம்பித்தேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மாமா வந்து நான் இவ்வளோ புக்ஸ் படிக்கிறத பார்த்துட்டு நீ தான் இவ்வளோ புக்ஸ் படிக்கிறீல, நீ ஏன் ஒரு புக் எழுத முடியாதான்னு கேட்டாங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் புக்ஸ் எதை பற்றி எழுதலான்னு ரிசர்ச் பண்ணி அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி கண்டுபிடிச்சி அதில் அவ்வளோவா யாருக்கும் அவேர்னஸ் இல்லாதனால என்னோட லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி, ஏன்னா எஸ்டிஜிஸ்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் இல்லாதனால என்னோட லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். 2 வருஷம். இப்போ நீங்க புக்ஸ் மேல உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீங்க எப்போ படிச்சிருக்கீங்க? எவ்வளவு புக் வரைக்கும் படிச்சிருக்கீங்க? என்ன மாதிரி புக்லாம் படிச்சிருக்கீங்க? 4 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சிட்ருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு ஃபிக்ஷன் பிடிக்கும், பட் நான் ஃபிக்ஷன் படிக்கிறதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே ஆம்னி புக்ஸ் லைப்ரரியில் 389 புக்ஸ் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். பட் டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் உங்களுடைய ஜென்ரேஷனில் உங்கள் ஏஜ் கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாம் கேட்ஜெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ரீடிங் ரைட்டிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களை மாதிரி இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு? அவங்க இப்போ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட புக்ஸ் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட நாலேஜ் இன்னும் வளரும், இமேஜினேஷன் வந்து அன்லாக் ஆகும், அவங்க க்ரியேட்டிவிட்டி இன்னும் டெவலப் ஆகுன்றனால அதிகமாக புக்ஸ் படித்தா அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ நீங்கள் புக்ஸ் படிச்சுக்கிட்டு என்ன கற்றுக்கிட்டீங்க? எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறனால ரைட்டிங் மட்டும் இல்லை, என்னோடய ஸ்டடீஸ்க்கும் ஹெல்ப் ஆச்சு. இப்போ வந்து நான் எக்ஸாமில் ஏதாவது எனக்கு டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா கூட நான் படித்த புக்ஸ்க்கு ரெஃபர் பண்ணி என்னால் ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுது. ப்ளஸ் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் லிட்ரேச்சர் எனக்கு நல்லா வரனால மோஸ்ட்லி அதில் நான் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவேன். ஸோ புக்கை படிக்கிறது எனக்கு ஸ்டடீஸ்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸை பற்றி சில கோட்ஸ் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம்னா நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் என்னெல்லாம் சொல்ல முடியும்? என்னோட ஃபேவரட் கோட் வந்து புக் இஸ் ஒன்ஸ் மோஸ்ட் லாயல் ஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் புக்கு மேலே கோவப்பட்டாலும் இல்லை அழுதிங்கனாலும் சிரிச்சிங்கனாலும் புக் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் பேசாது. லைக் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அது கேட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் யாரோட எந்த ஆத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர்? என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணாது? ஜேகே ரோலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் ஹாரி பாட்டர் புக்ஸ் எல்லாம் எழுதினாங்க. அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணதோட மெயின் விஷயம் என்னென்னா, அவங்க புக்ஸ் எழுதி அதோட சேல்ஸ் வந்து அவங்களே எடுத்துக்காமல் அவங்க சில ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பித்து அது வழியாக கிட்ஸ், ஆர்ஃபன்ஸ் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ தமிழ் புக் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு 18th ட்ரீம் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் நான் லான்ச் பண்ணேன். அது வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு என்னோட புக்ஸ் வந்து யாராவது வெல்விஷர்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, அவங்களோட ஸ்கூல் லைப்ரரிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ப்ளஸ் குவார்ட்டர்லி ஈவெண்ட்ஸ், எஸ்டிஜி அவேர்னஸ் ஈவெண்ட்ஸும் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய கோல் எய்ம்ல என்னவா இருக்குங்க? முடிஞ்ச 2030க்குள்ள எஸ்டிஜிஸ் அக்கம்ப்ளிஷ் ஆகணும்னு யுனைடெட் நேஷன்ஸ் சொன்னாங்க. ஆனால் அது வந்து இப்போது
கொரோனா வந்தனாலேயோ இல்லை அவேர்னஸ் அவ்வளோவா இல்லாதனால இப்போ 2030 அச்சீவ் ஆகுது டோட்டலி இம்பாசிபிள்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ அது அட்லீஸ்ட் 2045 அக்கம்ப்ளிஷ் ஆகணும்னு யூஎன் இப்போ டெட்லைன் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா என் புக் வந்து என்னோட ஏஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எஸ்டிஜிஸ் பத்தி அவேர் ஆகி சீக்கிரம் நம்ம அந்த டெட்லைனுக்கு போயிடலாம் தான்